காலையில் வெயிலில் இந்த ஆடி மாதம் பூ ஊற்றுறாங்க இல்லைங்களா, அந்த டொனேஷன் வசூல் பண்ண சொல்லி நிர்வாக கோயில் நடத்துகிறவங்க சொல்லியிருக்காங்க. இது அவங்க தலைவர் ஒருத்த பொண்ணு என் கூட வந்துடுவாங்க. வெயிலில் வந்து கூட அதான் பெல் எடுத்துன்னு போவாங்க. வீடாக போய் எல்லா வீட்லேயும் வசூல் பண்ண வரும். இந்த 10 ரூபா ஜூஸ் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெயில் ரொம்ப இருக்குது. இங்கே ஒரு 4 வீடு இருக்குது. ஜெயந்தி வீடு, உஷா வீடு, இந்த சந்தியா பொண்ணு வீடு. வாங்க, ஜெயந்தி அம்மா நேற்று கொடுத்துட்டாங்க, உஷாவும் கொடுத்துருச்சு. இந்த சந்தியா பொண்ணு தான் கொடுக்கணும். போய் கேட்போம். வாங்க வாங்க ஆமாம், ஏதோ ஒரு மாதம் அட்லீஸ்டாக 1 லிட்டர் வாங்கிட்டா பரவாயில்ல. வெயில் செஞ்சு அம்மனுக்காக வேலை செய்யலாம். வெயில் எவ்வளோ தான் தாங்க முடியும்? இந்த 10 ரூபா ஜூஸ் இல்லான்னு கொடுக்குறானுங்க. இது வேறு கணக்கு இருக்குது. இந்த ஆழாக்கு வேறு பூரா. இந்த அக்கா வேறு 5 நாள் ஆச்சு. நான் வரும்போதெல்லாம் வேலைக்கு போயிட்டேன் அவங்க பசங்களுக்கு போய் சொல்கிறேன். சாமிக்காரன் தானே கொடுக்கணும் இல்லையா? இந்த ஜெயந்தி அம்மா வீட்டில் கொடுத்துட்டாங்க, இந்த உஷா வீட்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் மட்டும் இந்த சந்தியா பொண்ணு வீட்டில் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க. அது என்னவோ அந்த அக்காவை கேட்பேன். அக்கா பிச்சைக்காரன் நினச்சி கழுத்து திறக்காம போயிடுச்சு. வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? கோயில் டொனேஷன் வாங்கலாம். 5000 ரூபாய்க்கா. என்ன கேட்டோன்னே எடுத்துன்னு வந்துட்டாங்க. என்ன உள்ளே போன பேர் தான் சந்தேகம் வருமோ? எத்தனை கோயில் இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது. கூழ் ஊற்றணும், கும்பம் கலக்கணும், பாட்டு கச்சேரி வைக்கணும், ரிக்கார்ட் டான்ஸ் வைக்கணும், பம்பை கொடுக்க வைக்கணும், சாமி ஆடுறவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், சாப்பாடு போடணும், இதுவாக இருக்கணும், அம்மனுக்கு அந்த இதெல்லாம் வாங்கணும். இவ்வளோ செலவு இருக்குது. ஊருக்கே விருந்து போடணும், ஊருக்கே கூழ் ஊற்றணும். அப்போ செலவு ஆகதானே செய்யும். சொந்த வீட்டுக்காரர் 5000 கொடுக்கலாம். ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்கன்னா சரின்னு சொல்லலாம். சொந்த வீட்டுக்காரருக்கு தான் நான் 5000 கொடுத்தா என்ன அந்த அக்காவுக்கு? சரி, கொஞ்சம் தண்ணி கொடுக்க. 5000 ரூபாய் நீ அப்புறமா கொடு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்க. தண்ணி கொடுத்தாங்களா பாருங்க. அவங்க அப்படிலாம் பேச தெரியாது. ஏறி போயிட்டு முன்னும் 32 அம்மனுக்கு ஊற்றணும். தரமணியில் இருக்கிற இருமா, நீ பேசும்போது குறுக்க பேசாத. தரமணியில் இருக்கிற பீலி அம்மன், பெசன் நகரில் பைண்டி அம்மன், மகாலட்சுமி, ஊருக்கு இத்தனை அம்மன்கள் இருக்கிறாங்க. திருவான்மூரில் இத்தனை அம்மன் கோயில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் தான். எல்லாத்துக்கும் நாங்கள் வசூல் பண்ணி ஊற்றுவோம். ஒரு கோயிலுக்கு 5000 தான். இன்னும் 32 கோயில் தான் கொடுக்க போகிறீங்க. நாங்கள் என்னங்க உலகத்தில் இல்லாத வாங்குகிறோம். வெறும் 5000 ரூபாய் காசு நான் வாங்குகிறேன். நான் ஏதோ அந்த அம்மாவுக்காக வேலை செய்கிறேன். அந்த மூஞ்சை காட்டு. இந்த குழந்தைங்க இருந்தவங்க இவங்க தான் அந்த தலைவரோட பொண்ணு. நான் துட்டு திருடிட்டு போகிறேன்னு இந்த ஆழாக்க ஏன் கூட அனுப்பிச்சுக்கிறாங்க. சரி கொடுங்க. உங்கள் பேருக்கா? கல்வியா? அதான் என்ன தெரியுமா? அதனால நீ வாய மூடு. கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. போட்டு ஜடையும் கவுர்மா வாங்கினா அடை தட்டியா சாப்பிட்டு போடுறேன். நல்லா வச்சுருக்காங்கம்மா. கொடுங்க. சரி, இந்த செயினை கொடுத்தா நல்லா இருக்கும். அம்மன் கட்டி போட்டா கூட மலையில கொடுப்போம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பொண்ணு என்னை எப்படி அடிக்க வந்தா பார்த்தீங்களா? இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக, யார் மனசையும் புண்பற்றவோ மதத்தை புண்பற்றவோ இல்லை. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். அதனால் இந்த நகைச்சுவையை மட்டும் பாருங்கள். இது என் பெரிய பொண்ணு, இது என் சின்ன பொண்ணு. தம்பி தான் வீடியோ எடுக்கிறான். அதனால் சார்லஸ் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி சேனல் இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.